3, 2, 1. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா 11 நாட்கள் தைப்பூசம் எப்படி இருக்கலாம், அதோட பலன் என்ன, முருகனின் அருள் எப்படி கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். முருக பக்தர்கள் தைப்பூசத்திற்கு 48 நாட்கள் விரதம் இருப்பாங்க. இந்த ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி 11 வருது. இதுக்காக டிசம்பர் 25 தொடங்கி பிப்ரவரி 16 வரை 48 நாட்கள் இருந்து வருகின்றனர். அப்படி 48 நாள் 21 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க 21 நாள் துவங்கி பிப்ரவரி 14 21 நாளில் இருப்பாங்க. இந்த 2 நாட்கள்லையும் இருக்க முடியாதவங்க முருகனுக்கு 11 நாட்கள், அப்படி இல்லைன்னா 6 நாட்கள், 3 நாட்கள், 1 நாட்கள் கூட இருப்பாங்க. தைப்பூச பலனையும் முருகப்பெருமான் அருள் பெற என்பதை தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமான் எளிமையான கடவுள், எளிமையான வழிபாடுகளை செய்தால் ஏற்றுக்கொள்வார். 48 நாட்கள் 21 நாட்கள் இருக்க முடியாதவங்க 11 நாட்கள், 6 நாட்கள், 3 நாட்கள் இல்லைன்னா 1 நாட்கள் விரதம் இருந்து முருகனை நம்ம வழிபடலாம். 11 நாட்கள் விரதம் இருப்பவங்க பிப்ரவரி 1 6 நாட்கள் விரதம் இருப்பவங்க பிப்ரவரி 6 3 நாட்கள் இருக்கவங்க பிப்ரவரி